தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய சரித்திர நாவலான கடல் புறா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி. பாகம் 2, அத்தியாயம் 30. வினை விதைத்தலும் வினை அறுத்தலும். மஞ்சளழகியின் மயக்கும் எழிலில் மனத்தை பறிகொடுத்து காலை நேரத்தில் கடலோரத்தில் தான் கழித்த சில நாழிகைகளை அக்ஷயமுனை கோட்டையின் தலைவரான பலவர்மன் பெரிதும் பயன்படுத்தி கொண்டு விட்டதையும், அகூதாவிடம் அவன் கொண்டிருந்த பயமெனும் கவசமும் இனி தன்னை காப்பாற்றாது என்பதையும் மஞ்சள் அழகியின் சொற்களிலிருந்து புரிந்து கொண்ட இளைய பல்லவன் திடீரென ஒரு முடிவுக்கு வந்து மஞ்சள் அழகியை கையை பிடித்து தூக்கி, "வா மஞ்சள் அழகி" என்று அழைத்து கொண்டு கொள்ளையர் கூடி நின்ற இடத்தை நோக்கி நடக்கத் துவங்கினான். அப்படி நடக்கத் துவங்கிய படைத்தலைவன் முகத்தில் உறுதி பெரிதும் மண்டி கிடந்ததை கண்ட மஞ்சள் அழகி தான் உணர்த்திய பேராபத்தை பற்றி கேட்டும் அவன் சிறிதும் அழைக்காமல் திடீரென ஏதோ முடிவுக்கு வந்துவிட்டதையும், அந்த முடிவை தொடர்ந்து கொள்ளையர் பார்க்கும்படியாக தன்னை கையை பிடித்து தூக்கியதன்றி தன் கையுடன் அவன் கையை சேர்த்து கோர்த்து கொண்டே நடக்க முற்பட்டு விட்டதையும் பார்த்ததும், எதற்காக இவர் இந்த சாகசத்தில் இறங்குகிறார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு விடை காணாமல் தவித்தாள். தந்தை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு தானும் இளைய பல்லவனும் நெருங்கி இழைந்த நிலையே போதுமானதாயிருக்க, தன்னை கையை பிடித்து அழைத்து கொண்டு கொள்ளையர் முன்பு சென்று மேலும் தங்கள் இருவர் உறவுக்கும் அத்தாட்சி கூட்ட படைத்தலைவன் ஏன் முயலுகிறான் என்பதை எண்ணி பார்த்த மஞ்சள் அழகிக்கு அதற்கு காரணம் விளங்கவில்லையானாலும் அவன் இணையற்ற நெஞ்சுரம் படைத்தவன் என்பது மட்டும் சந்தேகமற விளங்கியது. வெயில் அப்பொழுது சிறிது ஏறிவிட்டதால் அக்ஷயமுனை கடற்கரை பழுப்பு மணல் சிறிதை சுடத் தொடங்கினாலும் அதைவிட இளைய பல்லவன் ஆபத்தை எண்ணிய மனம் அவளை சுட முற்பட்ட வெப்பத்தின் விளைவாக காலின் கடுமையை அவள் லட்சியம் செய்யாமலே அவன் பக்கத்தில் நடந்தாள். அத்தனை ஆபத்து முன்னிருந்த போதும் அவன் நடையிலிருந்த திடத்தையும் அலட்சியத்தையும் அவள் பெரிதும் வியந்தாள். இப்பேற்பட்ட ஒரு திடபுருஷனை எப்படியும் காப்பாற்றிவிட வேண்டும், அதனால் என் வாழ்வு நாசமாகிவிட்டாலும் பாதகமில்லை என்று தனக்குள் எண்ணமிட்ட அவள் இருவரும் 10 அடி தூரம் நடந்ததும் மீண்டும் பேச்சை துவங்கி, "என் யோசனையையும் கொஞ்சம் கேளுங்கள்" என்று கெஞ்சும் குரலில் சொன்னாள். உறுதி நிரம்பி நின்ற படைத்தலைவனின் கண்கள் அவளை நோக்கி திரும்பின. "கொஞ்சமென்ன, உன் யோசனை எதுவாயிருந்தாலும் முழுதும் கேட்கிறேன்" என்ற சொற்கள் அவன் உதடுகளிலிருந்து ஏளனத்துடன் உதிர்ந்தன. மஞ்சள் அழகியின் காதலும் பரிதாபமும் கலந்த கண்கள் அவன் கண்களை சந்தித்தன. "கேலிக்கு இது சமயமல்ல படைத்தலைவரே" என்று சற்றே கடிந்து கொண்ட மஞ்சள் அழகியின் சொற்களை இடையே மறித்த இளைய பல்லவன் தன் வீர முகத்தில் உறுதியுடன் சிறிது அலட்சியமும் மகிழ்ச்சியும் கலந்துலாவ அவை குரலிலும் தாண்டவமாடச் சொன்னான். "படைத்தலைவரே என்ற கூட்டுச்சொல் தேவையில்லை மஞ்சள் அழகி, தலைவரே என்று அழைத்தாலே போதும்" என்று கூறி தன் கையுடன் கலந்து நின்ற அவள் கைவிரல்களை சற்று நெரித்து சிரிக்கவும் செய்தான். பெரும் ஆபத்து சூழ்ந்த சமயத்திலும் சிரிக்க வல்ல அந்த ஆண்மகனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் மஞ்சள் அழகி. "ஏன், படைத்தலைவர் என்ற பெயர் பிடிக்கவில்லையா உங்களுக்கு?" என்று சற்று கோபத்துடன் வினவவும் செய்தாள். "பிடிக்கிறது, ஆனால் இந்த சமயத்துக்கு பொருத்தமாயில்லை" என்றான் இளைய பல்லவன். "ஏன் பொருத்தமில்லை?" காரணமில்லாத சீற்றத்துடன் எழுந்தது அவள் கேள்வி. "இப்பொழுது தலைமை தாங்கி நடத்த படை எதுவும் இல்லை" என்று குறிப்பிட்டான் இளைய பல்லவன். "தலைவர் என்ற சொல் மட்டும் பொருந்தும் போல் இருக்கிறது." பொருந்தும்." "எதற்கு தலைவர் நீங்கள்?" "நாடகத்துக்கு." "நாடகமா?" சரையலனின்றி திரும்பி நோக்கினாள் மஞ்சள் அழகி. "ஆம், நாடகம்தான். நில்லாதே, வா" என்று அவளை இழுத்து கொண்டு நடந்தான் இளைய பல்லவன். "என்ன நாடகம்?" என்று கேட்டாள் மஞ்சள் அழகி கால்கள் பின்ன தட்டு தடுமாறி நடந்து கொண்டே. "கடற்கரை நாடகம். அதில் நான் தலைவன், நீ தலைவி. அத்தகைய நாடக பாத்திரங்கள் நாம். நடத்தி கொடுத்தவர் உன் தந்தை. ரசிகர்கள் அதோ" என்று கையால் தூரத்தே நின்ற கொள்ளையரை சுட்டிக்காட்டிய அவன் சற்று பெரிதாகவே நகைத்து
அவள் கையை விட்டு தன் கையால் அவள் இடையை வளைத்து கொண்டான். அவன் போக்கு அவளுக்கு மெல்ல மெல்ல புரிந்ததால் அவள் மீண்டும் வியப்புக்கும் கவலைக்கும் உள்ளானாள். கடற்கரை நாடகத்தை தன் தந்தை மட்டும் நடத்தவில்லை என்றும், இளைய பல்லவனும் ஏதோ ஒரு பதில் நாடகத்தை துவங்கி இருக்கிறான் என்பதையும் அவள் உணர்ந்து கொண்டாள். அந்த நாடகத்தை முன்னிட்டே கையை பிடித்திருந்த கை இடையில் தவழ்ந்து விட்டதென்பதையும் புரிந்து கொண்டாள் மஞ்சளழகி. தந்தை வகுத்த படுகுழியில் விழுவதற்கோ அல்லது அதிலிருந்து தப்புவதற்கோ அவன் பதில் திட்டம் ஒன்றை உள்ளூர சிருஷ்டித்து விட்டான் என்பதும் அவனுடைய உறுதியான நடையிலிருந்தும் கேலி பேச்சிலிருந்தும் அவளுக்கு தெள்ளென தெரிந்தது. ஆகவே அடுத்தபடி என்ன செய்யப் போகிறான் என்பதை அறியாமலே சில வினாடிகள் மௌனமாக நடந்த அவள் மறுபடியும், என் பேச்சை கேளுங்கள், இந்த அக்ஷய முனையிலிருந்து சென்று விடுங்கள் என்று சொன்னாள், குரலில் கவலை பாய. ஏன், என்னை பிடிக்கவில்லையா உனக்கு என்று சொன்னான் இளைய பல்லவன். என்னை கேட்க வேண்டாம் அதற்கு என்றாள் மஞ்சளழகி மனம் கரைய, உணர்ச்சிகள் பொங்கி வழிய. பின் யாரை கேட்பது? உங்கள் மனத்தை கேளுங்கள். இதை கேட்டதும் இளைய பல்லவன் முகத்தில் பரவி கிடந்த கேலி நகை மறைந்து கவலை அதிலிருந்த இடத்தை ஆட்கொண்டது. அவன் மனமென்ன, உணர்ச்சிகள் அனைத்துமே அவள் சொற்களுக்கு பதில் கூறின. ஒரே நாளில் வாழ்வு முழுவதையுமே தன் பாதங்களில் அர்ப்பணித்துவிட்ட மஞ்சளழகியின் இதயதாபத்தையும் தியாக வேகத்தையும் பற்றிய உண்மைகளை உணர்ச்சிகள் அவன் சிந்தையில் வாரி தெளித்தன. அவற்றின் வேகத்துக்கும் வேகத்தின் விளைவாக மின்னல் போல் சித்தத்தில் வீசிய கேள்விகளுக்கும் செவிசாய்த்த இளைய பல்லவன் சிறிது ஆயாச பெருமூச்சு விட்டான். இந்த அழகி செய்த இத்தனை தியாகத்துக்கு பிறகும் அவளை என்ன கேள்வி கேட்கிறாய் என்று அவன் மனம் கூட அவனை சுரீரென சுட்டது. அதன் விளைவாக அவன் குரலில் தொனியை மாற்றிக்கொண்டு சொன்னான், மஞ்சளழகி, அக்ஷய முனியையும் என்னையும் விட்டு போகச் சொல்லும் ஒரு யோசனையை மட்டும் நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். வேறு எதையும் வேட்பானாலும் சொல், கேட்கிறேன். நம்பிய பெண்ணை கைவிட்டு சென்றான் அந்த பாதகன் என்று அதோ உள்ள அந்த கொள்ளையர் கூற நான் விட மாட்டேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். என்ன முடிவு? அச்சத்துடன் வினவினாள் மஞ்சளழகி. மங்களமான முடிவு. வா சீக்கிரம் என்று இடையை அணைத்த கை இறுக தழுவிய வண்ணமே அவளை இழுத்து கொண்டு கொள்ளையர் குழும்பி நின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்த இளைய பல்லவன் கொள்ளையர் கூட்டத்தை ஒருமுறை தன் கண்களால் சற்று வளைத்து அளவெடுத்தான். கொள்ளையர் முகங்களில் மகிழ்ச்சியின் அறிகுறி சிறிதும் தெரியவில்லை. எல்லா முகங்களிலும் கடுமையும் கவலையும் தாண்டவமாடின. அவர்களின் துணைவிகளின் முகங்களில் பயத்தின் சாயை பெரிதும் படர்ந்து நின்றது. முதல் நடனத்தின் முடிவில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளாலும் வில்வலன் கூறி சென்ற சொற்களாலும் அச்சத்தின் வசப்பட்டிருந்த அந்த கொள்ளையர் கூட்டம் அந்த அச்சத்திலிருந்து அப்பொழுதும் விடுபடவில்லை என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் அவர்கள் முன்பு மிகவும் கம்பீரத்துடன் நிமிர்ந்து நின்றான். மஞ்சள் அழகியின் இடையில் இருந்த கையை இறுக்கி அவள் உடலை தன் பக்கத்தில் சேர்த்து நன்றாக அணைத்தும் கொண்டான். இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம் என்று கொள்ளையரை நோக்கி வினவுவது போல் இருந்தது அவன் செய்கை. அவன் செய்கையையும் துணிவையும் கண்டு கொள்ளையருக்கு என்ன செய்வதென்று புரியாததால் அவர்கள் அனைவரையும் பிரமித்து பேசவும் சக்தியற்று நிற்கவே செய்தார்கள். வெட்கத்தை அதிகமாக அறியாத கொள்ளை மாதர் கூட இளைய பல்லவன் வெட்கம் கெட்ட முறையில் பகிரங்கமாக மஞ்சள் அழகியின் இடையை தழுவி நின்றதை காண இஷ்டப்படாதவர்கள் போல ஏளனக்குறியை முகத்தில் காட்டினார்கள். சிலர் இதழ்களை மடித்து தங்கள் வெறுப்பை பகிரங்கமாகவும் காட்டவும் செய்தார்கள். இருந்தும் அந்த கூட்டத்தில் ஒருவர் கூட பேச முற்படாது போகவே இளைய பல்லவனே பேசத் தொடங்கி, இந்த வரவேற்புக்கு என்ன காரணம் என்று வினவினான். முன் வரிசையில் நின்ற கொள்ளையர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னால் இருந்தவர்கள் ஏதோ முணுமுணுத்தார்கள். ஏன், நான் கேட்பது உங்கள் காதில் விழவில்லையா என்று சற்று கடுமையுடன் கேட்டான் இளைய பல்லவன் இரண்டாவது முறை. கொள்ளையர் முன்வரிசையில் இருந்த யவனன் ஒருவன் மட்டும் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு, இது முறையல்ல என்று மஞ்சள் அழகி இருந்த நிலையை தன் கையால் சுட்டி காட்டினான். ஆம் ஆம் என்று பல குரல்கள் பின்னணியிலிருந்து ஆமோதித்தன. எது முறையல்ல என்று மீண்டும் கேட்டான் இளைய பல்லவன். இவள் மனமாகாதவள் என்று மற்றொரு கொள்ளைக்காரன் ஆரம்பித்தான். அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? இளைய பல்லவன் குரலில் சீற்றம் மிகுந்திருந்தது. கவலை இருக்கிறது. அக்ஷய முனையில் பழக்கம் ஒன்று உண்டு
என்றான் இன்னொரு கொள்ளைக்காரன். இளைய பல்லவன் இதழ்களில் இகழ்ச்சி நகை மண்டியது. மனம் செய்து கொள்ளப் போகும் பெண்ணுடன் தனித்து சில வினாடிகள் பேசக்கூடாது என்பதுதான் அந்த பழக்கமா என்று பெரும் வெடியொன்றை எடுத்து அவர்களிடையே வீசினான் இளைய பல்லவன். அந்த பதில் கொள்ளையர்களை சில வினாடிகள் ஸ்தம்பிக்க செய்துவிட்டது. பிரமை தீர்ந்ததும் கூட்டத்திலிருந்து ஒருவன், அப்படியானால் நீங்கள் இவளை இவளை என்று குளறினான். திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். ஏன், என்னையும் உங்களைப் போல் நெறியற்ற கொள்ளைக்காரன் என்று நினைத்தீர்களா? உங்கள் துணைவிகளில் எவ்வளவு பேர் மனைவிகள்? எத்தனை பேர் ஆசை நாயகிகள்? என்று சீறிய இளைய பல்லவன், நெறியற்ற உங்கள் சாட்சியம்தான் பலவர்மனுக்கு தேவை போல் இருக்கிறது. பூர்வ குடிகளிடம் கிளிபிடித்த பேடிகள் என்று உங்களை நேற்றே புரிந்து கொண்டேன். காதலரை வெறிக்க வெறிக்க வெட்கம் கெட்டு பார்த்து பலவர்மனுக்கு சாட்சி சொல்ல கூட்டம் கூடும் கயவர்கள் என்பதையும் இன்று அறிந்து கொண்டேன். சென்று சொல்லுங்கள் பலவர்மனிடம், இந்த மஞ்சள் அழகியை நான் மணக்கத் தயார் என்று. இன்று பகலில் கோட்டை மாளிகையில் சந்திப்பதாக சொல்லுங்கள் அந்த சூழ்ச்சிக்காரனிடம் என்று மிக வேகமாக கூறிவிட்டு, மஞ்சள் அழகி, நீ மாளிகைக்கு செல், சீக்கிரம் வருகிறேன் என்று அவளை நோக்கியும் சொல்லி விடைபெற்று கொண்டு விடுவிடு என்று தன் படகில் இருந்த இடத்தை நோக்கி நடந்தான். அதற்கு பிறகு கரையை திரும்பி பார்க்காமலே படகின் துடுப்புகளை துழாவி தன் மரக்கலத்தை நோக்கி சென்றான். மரக்கலத்தை அடைந்து தன் அறைக்கு சென்று மாற்று உடை அணிந்ததும் தன் உபத்தலைவர்களை தன் அறைக்கு அழைத்து வரும்படி மாலுமி ஒருவனுக்கு கட்டளையிட்டான். உபத்தலைவர்கள் அனைவரும் அறையில் கூடியதும் இளைய பல்லவன் கடற்கரையில் நடந்த அனைத்தையும் ஒளிவு மறைவின்றி அவர்களிடம் விவரித்துவிட்டு, தலைவர்களே, மிகுந்த ஆபத்தான நிலையில் நாம் இருக்கிறோம். இங்கேயே நாம் தங்கினால் அக்ஷயமுனையை காக்கும் பொறுப்பு, அதாவது பயங்கரமான பூர்வக்குடிகளை எதிர்த்து நிற்கும் கடமை நம்மீது சுமரும். நாம் சென்றுவிட்டால் எப்படியும் பூர்வக்குடிகள் அக்ஷயமுனை வாசிகளை பழிவாங்குவார்கள். கொலையும் கொள்ளையும் நடக்கும். அதற்கு பொறுப்பும் நாம் ஆவோம். அது மட்டுமல்ல என்று பேச்சை நிறுத்தினான். சொல்லுங்கள் என்றான் அமீர். கடலில் நம்மை அகூதா பழி வாங்கினாலும் வாங்கலாம் என்றான் இளைய பல்லவன். நம்மையா? ஆம். ஏன்? பெண்ணின் கற்பு பாதிக்கப்படுவதை மட்டும் அகூதா விரும்புவதில்லையாம். இதை கேட்டதும் வியப்பில் ஆழ்ந்த உபதலைவர்களில் கண்டியத்தேவன் சொன்னான், விசித்திரமாயிருக்கிறது இது என்று. ஆம், எனக்கும் விசித்திரமாகத்தான் இருந்தது முதலில். இப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது முற்றும் உண்மை என்று தெரிகிறது. சென்ற ஒரு வருட அனுபவத்தில் பெண்களை மானபங்கப்படுத்துவதை மட்டும் அகூதா அனுமதிக்கவில்லை. ஆம் 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 என்று பதிலுக்கு எழுந்தன உபத்தலைவர்களின் குரல்கள். இதை அடுத்து அறையில் மௌனமே சில வினாடிகள் நிலவியது. மௌனத்தை முதலில் அமீரே உடைத்தான். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன என்று வினவினான். நான் இங்கு தங்கப் போகிறேன் என்று உறுதியுடன் கூறினான் இளைய பல்லவன். நாங்கள்? அமீர் கேட்டான் வறண்ட குரலில். நீங்கள் ஒன்று இந்த ஆபத்தில் பங்கு கொள்ளலாம், அல்லது மரக்கலத்தை உங்களுக்கு அளிக்கிறேன், நீங்கள் தமிழகம் செல்லலாம் என்றான் இளைய பல்லவன். மரக்கலம் செல்லும் நிலையில் இல்லை என்று கண்டியத்தேவன் சுட்டிக்காட்டினான். அதற்கு வசதி செய்து தருகிறேன் என்றான் படைத்தலைவன். நீங்களா? ஆம். மஞ்சள் அழகியை மணந்து கொள்ள ஒப்புக்கொண்ட அக்ஷயமுனை கோட்டையின் காவல் பொறுப்பை ஏற்றால் பலவர்மனுக்கு அடுத்த அதிகாரி நான்தான். உங்களுக்கு தேவையான சகலத்தையும் அளிக்க என்னால் முடியும். மீண்டும் மௌனம் நிலவியது அந்த அறையில். கடைசியாக அமீர்தான் தன் ஆசனத்தை விட்டு எழுந்து இளைய பல்லவனை தனது பெரு விழிகளால் நோக்கினான். பிறகு அந்த இராட்சச விழிகள் மற்ற உப தலைவர்களை மீதும் சுழன்றன. மீண்டும் இளைய பல்லவனை நோக்கிய விழிகளில் திட்டமான முடிவு இருந்தது. இளைய பல்லவரே, பல ஆபத்துகளை நாம் இதுவரை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இனியும் பகிர்ந்து கொள்வோம். நான் உங்களுடன் இங்கேயே தங்க தீர்மானித்து விட்டேன். மிஞ்சினால் ஆபத்தின் முடிவு மரணம்தானே? அதற்கு நான் தயார் என்றான் அமீர். ஆமீரின் முடிவு மற்றவர்களின் முடிவையும் நிர்ணயித்து விட்டது. இளைய பல்லவனுக்கு ஏற்படும் கதி தங்களுக்கும் ஏற்படட்டும் என்று அவனுடன் தங்கவே தீர்மானித்தார்கள் மற்ற உபதலைவர்களும். அந்த முடிவுக்கு பிறகு தன் ஆசனத்தை விட்டு எழுந்த இளைய பல்லவன் அவர்களை நோக்கி கூறினான். தலைவர்களே, உங்களுக்கு என்னிடம் இருக்கும் அன்பை நான் அறியாதவன் அல்ல. ஆனால் என் சைகைகளால் விளைந்த ஆபத்தை உங்கள் மீது சுமத்த நான் விரும்பாததாலேயே உங்கள் முடிவை தெரிந்து கொள்ள விரும்பினேன். நீங்கள் என்னுடன் தங்க தீர்மானித்து விட்டதால் இனி என் திட்டத்தை கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள் என்று கூறிய அறையில் உலாவிய வண்ணம் பலவர்மனை வெற்றி கொள்ளவும் பூர்வ குடிகளை முறியடிக்கவும்
எந்த ஒரு பணியை நாடி அக்ஷயமுனை வந்தானோ அந்த பணியை நிறைவேற்றவும் உதவக்கூடிய மிகவும் துணிகரமான திட்டம் ஒன்றை விவரிக்கலானான் இளைய பல்லவன். அந்த திட்டத்தின் ஆபத்து எல்லையற்றது என்பதையும், தாங்கள் ஒவ்வொருவர் வாழ்வும் ஒவ்வொரு வினாடியிலும் சோதனையில் இருக்கும் என்பதையும் உபதலைவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, ஆரம்பத்திலேயே இரண்டொருவர் உயிர் போய்விடும் என்கிற உண்மையும் புரிந்திருந்தது அவர்களுக்கு. தங்களுடைய நிலையை விட இளைய பல்லவனின் நிலை பேராபத்து வாய்ந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதால் அவனை பற்றி கவலைப்படவும் செய்தார்கள். இளைய பல்லவன் இதயத்தில் மட்டும் அச்சமில்லை. அவன் சம்பந்தப்பட்ட மட்டில் அது தலைக்கு மேல் போய்விட்ட ஆபத்து. தலைக்கு மேலே ஓடிய வெள்ளம் சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்று எண்ணி மனதுக்குள்ளேயே நகைத்து கொண்டான் இளைய பல்லவன். அத்தியாயம் 30 முடிவுற்றது. அத்தியாயம் 31. நிதிப்பெட்டியா சதிப்பெட்டியா? அக்ஷயமுனை கடற்கரையில் அன்றைய காலை நீராட்டத்தை அடுத்து ஏற்பட்ட நிகழ்ச்சிகளையும், அந்த நிகழ்ச்சிகளின் விளைவாக உருவெடுத்துள்ள புதுநிலையையும், அந்த புதுநிலையை சமாளிக்க தான் வகுத்துள்ள திட்டத்தையும் தன் உபதலைவர்களுக்கு விளக்கிச் சொன்ன இளைய பல்லவன் தன் சம்பந்தப்பட்ட வரையில் ஆபத்து தலைக்கு மேல் போய்விட்டதை எண்ணி, தலைக்கு மேல் ஓடிய வெள்ளம் சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்று உள்ளூர நகைத்து கொண்டானானாலும் தனது உபதலைவர்களின் மனப்போக்கை பூரணமாக அறிந்து கொள்ள அவர்கள் மீது மீண்டும் ஒரு முறை தன் கண்களை ஓடவிட்டான். மரக்களத்தின் அந்த அறையில் கூடியிருந்த உபத்தலைவர்களின் முகங்களில் அச்சம் லவலேசமும் இல்லை என்றாலும் கவலை மட்டும் அதிகமாக பரவி கிடந்ததை கவனித்த இளைய பல்லவன் அவர்களை நோக்கி, திட்டத்தில் உங்களில் யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் சொல்லலாம், வேறு சிறந்த திட்டம் இருந்தாலும் சொல்லலாம், அதையும் அலசி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம் என்று கூறினான். உபதலைவர்களின் முகங்களில் கவலை மேலும் அதிகமாக விரிந்ததை ஒழிய உதடுகளிலிருந்து சொற்களேதும் முதிராததால் சில வினாடிகளுக்கு அந்த அறையில் மௌனமே நிலவியது. தனது பெரும் கைகளால் தலைமையரை அடிக்கடி தொழாவி விட்டு கொண்டு தீவிர யோசனையில் இருந்த அமீர் மட்டும் இறுதியில் படைத்தலைவனுக்கு பதில் சொல்ல துவங்கி, இல்லை, வேறு வழியே இல்லை, நீங்கள் சொன்ன திட்டம் ஒன்றுதான் பயனளிக்கக்கூடியது, ஆனால் அதில் ஓரிடம்தான் பலவீனம் உள்ளது என்றான். எந்த இடம் அமீர் என்று வினவினான் படைத்தலைவன். நீங்கள் பலவர்மன் மாளிகையிலேயே தங்க உத்தேசித்திருப்பது என்று சுட்டிக்காட்டினான் அமீர். அதில் என்ன பலவீனம் இருக்கிறது என்று மீண்டும் கேட்டான் படைத்தலைவன். நீங்கள் எப்பொழுதும் பலவர்மனின் நேர்கண் பார்வையில் இருப்பீர்கள் என்று அமீர் சொன்னான், குரலில் கவலை பாய. ஆமாம், இருப்பேன் என்றான் படைத்தலைவன் அமீரின் முகத்தை உற்று நோக்கி. அவசியமானால் எந்த வினாடியிலும் உங்களை பலவர்மன் தீர்த்து கட்டிவிட முடியும். உறக்கத்தில் கழுத்தை அறுத்தாலும் கேட்பதற்கு ஆள் இருக்காது என்றான் அமீர். மருமகனை அழிப்பதால் பலவர்மனுக்கு என்ன லாபம்? மருமகனாவதற்கு முன்பே அழிப்பதால் லாபம் இருக்கும் அல்லவா? ஆம் ஆம், இருக்கும். தலைவரான உங்களை தீர்த்து கட்டிவிட்டால் நகருக்குள் காவல் புரியும் என்னையும் இந்த மரக்களத்தின் மாலுமிகள் 50 பேரையும் ஒழித்து விடுவது பலவர்மனுக்கு மிகவும் எளிதல்லவா? ஆம், எளிதுதான் என்று ஒப்புக்கொண்ட இளைய பல்லவன் சில வினாடிகள் ஆழ்ந்த யோசனையில் இறங்கினான். பிறகு சொன்னான், அமீர், ஒரு முக்கிய விஷயத்தை மறந்துவிட்டு பேசுகிறாய். நம் அனைவரையும் காரணமின்றி அழித்தால் அகுதாவின் சீற்றத்துக்கு இலக்காக வேண்டியிருக்கும் என்ற அச்சம் பலவர்மனுக்கு இருக்கிறது என்று. இதற்கும் அசையாமலே அமீர் கூறினான், இருந்தது என்று சொல்லுங்கள் என்று. இளைய பல்லவன் தன் கூறிய விழிகளை அமீர் மீது திருப்பினான். அவன் கண்களில் பலமான கேள்வி தொக்கி நின்றதை கவனித்த அமீர் தன் கருத்தை விளக்கினான். அந்த பயம் பலவர்மனுக்கும் கொள்ளையருக்கும் இன்று காலை வரையில் இருந்தது. இப்பொழுது இருக்க காரணமில்லை என்று நீங்கள் தானே சொன்னீர்கள் என்று கேட்டான் தன் பெருவிழிகளை படைத்தலைவன் மீது நாட்டி. உண்மைதான் அமீர். அகூதாவிடமுள்ள அச்சம் எனும் கவசம் உடைந்து விட்டதற்கு மஞ்சள் இழைக்கும் எனக்கும் உள்ள உறவை பற்றி வீண் பொருளை கிளப்பி கொள்ளையரையும் சாட்சிக்கு அழைத்திருப்பது காரணம். ஆனால் நான் மஞ்சள் அழகியை மனம் செய்து கொள்ள முடிவு செய்து விட்டதால் நிலைமை மீண்டும் பழைய ஸ்திதிக்கு வரவில்லையா? மஞ்சள் அழகியை முறைப்படி திருமணம் செய்து கொள்ள சம்மதித்ததன்றி அக்ஷயமுனையையும் பூர்வக்குடிகளிடமிருந்து காப்பாற்ற ஒப்புக்கொண்ட தனது உபதலைவனை கொன்றால் அகூதாவின் கரம் கண்டிப்பாய் பழிவாங்கும் என்பது பலவர்மனுக்கு விளங்காதா என்று வினவினான் படைத்தலைவன். விளங்கும் படைத்தலைவரே, ஆனால் பழைய நிலை மீண்டும் ஏற்பட முதலில் மஞ்சள் அழகியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆம்,
அப்படி திருமணமாகும் முன்பே நீங்கள் கொல்லப்பட்டால் அகுதா பழி வாங்குவார் மாட்டார். ஏன்? நீங்கள் மஞ்சள் அழகியை கெடுத்து விட்டதாக பலவர்மன் பறைசாற்றுவான். அகுதாவிடம் உள்ள பயத்தால் கொள்ளையர் அவன் சொல்வதற்கு தலையாட்டுவார்கள். மஞ்சள் அழகியை நீங்கள் மணமுடிக்க ஒப்புக்கொண்டது வெளியில் வராமலே போனாலும் போகும். இதனால் பலவர்மனுக்கு என்ன லாபம்? முதலில் அகூதாவிடமிருந்து பாதுகாப்பு. பெண்ணை கெடுத்தவனுக்காக அகூதா பழிவாங்க முற்பட மாட்டார். இரண்டாவதாக பூர்வ குடிகளிடமிருந்து பாதுகாப்பு. அவர்கள் தலைவன் ஒருவனை கொன்றதற்கு பலவர்மன் பழி வாங்கிவிட்டதால் அவர்களையும் திருப்தி செய்தவனாகிறான். மூன்றாவதாக ஸ்ரீவிஜய மன்னரிடமிருந்தும் பாராட்டு கிடைக்கும். நிலத்திலும் கடலிலும் அரசாங்கத்தின் பெரும் துணையாயிருக்கும் பூர்வகுடிகளை தன்னிடமிருந்து மாறுபடச் செய்த தமிழனை தொலைத்து நாட்டின் கடற்காவலரை திருப்தி செய்ததற்காக மன்னரின் நம்பிக்கை பலவர்மனிடம் அதிகப்படும் என்று அமீர் தன் கருத்தை தெளிவாக விளக்கிச் சொன்னான். அமீர் கூறியதில் மிகுந்த பொருள் இருந்ததை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் தன் ஆசனத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டு தீவிர யோசனையில் இறங்கினான். பலவர்மனுக்கு மஞ்சள் அழகியிடம் பூர்ணமான அன்பு இருந்ததை இளைய பல்லவன் சந்தேகமற புரிந்து கொண்டிருந்தான். அந்த அன்பின் காரணமாக அவள் மனத்துக்கு துயரத்தை தரும் நடவடிக்கையில் பலவர்மன் இறங்க மாட்டான் என்ற அஸ்திவாரத்திலேயே தன் திட்டத்தை வகுத்திருந்தான் படைத்தலைவன். அந்த அன்பு ஒருவேளை உண்மையாகிவிட்டால், அந்த அன்பை விட சுயநலம் பெரிதாயிருந்தால் அமீர் சொன்ன வழியை கையாளலாம் பலவர்மன். திருமணமாகும் முன்பே என்னை கொலை செய்துவிட்டு திருமணம் செய்து கொள்வதாக நான் கூறியது வெறும் ஏமாற்று வித்தை என்று பறைசாற்றலாம். அதற்கு கொள்ளையரும் ஒப்புக்கொள்வார்கள். நான் அழிந்துவிட்டால் அகூதாவிடமுள்ள பயத்தால் பலவர்மன் சொல்லும் எதையும் கொள்ளையர் ஒப்புக்கொள்வார்களா என்று எண்ணி பார்த்த படைத்தலைவன், அமீர் சொல்வதிலும் அர்த்தம் இருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இருப்பினும் தாங்கள் இருந்த நிலையில் வேறெந்த திட்டமும் பலனளிக்காது என்பதையும் புரிந்து கொண்டதால் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து மீண்டும் தன் உபதலைவர்களை நோக்கி, அமீர் சொல்வதில் உண்மை இருக்கிறது. ஆனால் நான் சொன்ன திட்டத்தை தவிர வேறு திட்டம் எனக்கு தோன்றவில்லை. அக்ஷயமுனை நமது வசமாக வேண்டுமானால் துணிவுடன் அதை கையில் எடுத்துக்கொள்வதுதான் விவேகம். என் திட்டத்தின் முதல் படியை இந்த பகலிலேயே துவங்கி விடுகிறேன். இன்றே நான் அக்ஷயமுனையை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்கிறேன். ஏற்றதும் இங்குள்ள கொள்ளையருக்கு கண்டியத்தேவரையும் கோட்டைக்குள் இருக்கும் படைக்கு அமீரையும் பொக்கிஷத்துக்குச் சேந்தனையும் பொறுப்பாளிகளாக நியமித்து விடுகிறேன். இப்படி கடற்கரையும் கோட்டையும் பொக்கிஷமும் நம் வசமானால் பலவர்மனும் நமது வசமானது போலத்தான். அப்பொழுது முதல் திட்டப்படி நமது மாலுமிகள் கொள்ளையர் உதவி கொண்டு நமது மரக்கலத்தை செப்பனிடட்டும். அமீர் கோட்டையின் வாயில்களை காக்கட்டும். அந்த காவலுக்கு வேண்டிய பணத்தை சேந்தன் அள்ளிவிடட்டும் என்றான். இதெல்லாம் நடக்க பலவர்மன் அனுமதிக்க வேண்டுமே என்று வினவினான் கண்டியத்தேவன். அனுமதிக்கும் அவசியத்தை நான் ஏற்படுத்துகிறேன் என்று உறுதியுடன் கூறிய இளைய பல்லவன் ஒரு முடிவுக்கு வந்து திடீரென ஆசனத்திலிருந்து எழுந்தான். எழுந்து மரக்கலத்தின் சாளரத்துக்கு சென்று தூரத்தே தெரிந்த அக்ஷயமுனை கோட்டையை சிறிது நேரம் உற்று நோக்கினான். பிறகு அமீரை தன் அருகில் வரும்படி சைகை செய்து, அமீர், கோட்டையை நன்றாக கவனி என்று கோட்டையை சுட்டி காட்டினான். அமீர் தன் பெருவெளிகளால் கோட்டையை நன்றாக ஆராய்ந்துவிட்டு, மொத்தம் 3 வாயில்கள் இருக்கின்றன என்று கூறிவிட்டு படைத்தலைவனை உற்று நோக்கினான். இளைய பல்லவன் அவனை திரும்பி பார்க்காமலே, இதோ பார் அமீர், நான் சொன்ன திட்டம் நினைப்பில் இருக்கிறதல்லவா என்று கேட்டான். அதற்குள்ளா மறந்து விடுவேன் என்றான் அமீர். மறதிக்காக சொல்லவில்லை, கோட்டையை நன்றாக உற்றுப்பார். நம் நாட்டு கோட்டைகளுக்கு வாயில்கள் எத்தனை உண்டு? 4. ஆமாம், ஆனால் இங்கே 4வது வாயில் இல்லை. 4வது வாயில் இருக்க வேண்டிய இடத்தில் மதில் பெரிதாக இருக்கிறது. ஆம். அதை அடுத்து பக்கீட் பாரிசான் மலைக்காடு இருக்கிறது. ஆம். பூர்வ குடிகள் வரும் வழி அது என்று நினைக்கிறேன். ஏன்? பூர்வ குடிகள் காட்டுவாசிகள். தவிர இந்த நகரத்தின் மீது கண்ணோட்டம் வைக்க ஒன்றுதான் இடம். அங்கு எப்பொழுதும் பூர்வ குடிகள் நடமாட்டம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இருக்கலாம். ஆகவே அந்த பகுதியில் காவலை பலப்படுத்திக்கொள். கோட்டையின் கடற்கரை வாயிலையும் மற்ற வாயில்களையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். அதற்கு நாம் இருவரும் என்று இழுத்தான் அமீர். உயிருடன் இருந்தால்தான் முடியும். நீ அங்கு காவல் புரியும் போது உன்னையும் உன்னுடன் இருப்பவரையும் வில்வலன் வீரர்கள் கொன்றாலும் கொல்லலாம். மாளிகையில் இருக்கும்போது நான் இறந்தாலும் இறக்கலாம். இந்த இரண்டையும் 2 நாள்களுக்கு நாம் தவிர்த்து கொண்டால் நமது கால் அக்ஷய முனையில் பலமாக ஊன்றிவிடும்.
பிறகு பலவர்மனோ பூர்ம குடிமிகளோ யாரும் நம்மை அசைக்க முடியாது. ஆகவே 2 நாள் எச்சரிக்கை தேவை. தவிர இந்த 2 நாளும் அக்ஷயமுனை கோட்டை மக்களை நமது பக்கத்தில் இழுக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கும் வழி இருக்கிறது என்றான் படைத்தலைவன். என்ன வழி என்று கேட்டான் அமீர். பொறுத்துப்பார் அமீர் என்று கூறிய இளைய பல்லவன் மற்ற உபதலைவர்களை நோக்கி, உபதலைவர்களே, நானும் சேந்தனும் இன்னும் சில நாழிகைகளில் கோட்டைக்குள் செல்லப் போகிறோம். என்னிடமிருந்து செய்தி வரும் வரை நீங்கள் யாரும் மரக்களத்தை விட்டு நகர வேண்டாம் என்று கூறிவிட்டு, சேந்தா, நீயும் நம்மிடமுள்ள 6 பெட்டிகளும் என்னை தொடர வேண்டும். அதற்கு வேண்டிய மாலுமிகளை பொறுக்கிக்கொள் என்று சேந்தனை நோக்கி உத்தரவிட்டான். 6 பெட்டிகளுமா என்று வாயை பிளந்தான் சேந்தன். ஆம், 6 பெட்டிகளும் தான். ஒன்று கூட மரக்களத்தில் இருக்க வேண்டாம் என்று திடமாக உத்தரவிட்டான் இளைய பல்லவன். சேந்தன் முகத்தில் பெரும் சோகம் மண்டி கிடந்தது. பரிதாபமிக்க வெளிகளை அவன் அமீர் மீது திருப்பினான். ஆமீரின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாதிருக்கவே மீண்டும் இளைய பல்லவன் மீது கண்களை திருப்பிய கூலவாணிகன் சேந்தன், சென்ற 1 வருடத்தில் நாம் சேமித்த அத்தனை செல்வமும் அந்த 6 பெட்டிகளில் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டினான். தெரியும் எனக்கு என்றான் இளைய பல்லவன். அத்தனையும் கோட்டைக்குள் சென்றால் திரும்பி வருமா? வந்தாலும் வரலாம், வராவிட்டாலும் இல்லை. அப்படி சொத்து முழுவதையும் பறிகொடுப்பது விவேகமா? இதைவிட பெரிய சொத்து ஆபத்தில் இருக்கிறது. இதைவிட பெரிய சொத்தா? ஆமாம். அப்படி என்ன சொத்தோ அது? உயிர் என்னும் சொத்து என்று கூறிய இளைய பல்லவன், உயிர் இருந்தால் இதைவிட அதிகம் சம்பாதிக்கலாம். உயிர் போய்விட்டால் இவை இங்கிருந்துதான் என்ன பயன் என்று கேட்டான். உயிரை விட செல்வத்தை அதிகமாக ஆயுள் முழுவதும் மதித்து வந்த கூலவாணிகனுக்கு அத்தனை பொக்கிஷத்தையும் கோட்டைக்கு மாற்ற இஷ்டமில்லை என்றாலும் வேறு வழியின்றி படைத்தலைவன் சொற்படி நடக்க தீர்மானித்தான். அத்துடன் மந்திர ஆலோசனை முடிவுற்றது என்பதை குறிப்பிட தலையை அசைத்த இளைய பல்லவன் அறையை விட்டு தளத்துக்கு சென்று மீண்டும் நீண்ட நேரம் கோட்டையை கவனித்தான். கோட்டையின் காவல் வழக்கத்துக்கு அதிகமாக பலமாக இருந்தது. கோட்டை மதில்கள் மீது முதல் நாளை விட அதிக வீரர்கள் நடமாடியதை கவனித்த இளைய பல்லவன் மிகுந்த திருப்தியுடன் தலையை அசைத்து கொண்டான். காவல் நேற்றைய காலையை விட இன்று காலை பலமாக இருக்கிறது. காரணம் என்னிடம் உள்ள பயம்தான். பயம் இருக்கிற இடத்தில் பலவீனமும் இருக்கிறது. அந்த பலவீனத்தை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட இளைய பல்லவன் மீண்டும் தன் அறைக்கு சென்று கோட்டைக்கு செல்ல ஆயத்தமானான். அடுத்த 4-5 நாழிகைகளுக்குள் இளைய பல்லவன் கூலவாணிகனுடனும் 6 பெரும் மரப்பெட்டிகளுடனும் அவற்றை தூக்க முடியாமல் தூக்கிய 10-15 மாலுமிகளுடனும் படகொன்றில் இறங்கி கரையை நோக்கிச் சென்றான். படகு கரையை அடைந்ததும் தான் இறங்கி பெட்டிகளை கீழே இறக்கச் சொன்ன இளைய பல்லவன் மாலுமிகளை பெட்டிகளை தூக்கி வரச் சொல்லி கூலவாணிகன் பின்தொடர கோட்டையை நோக்கி நடந்தான். நாழிகைகள் ஓடிவிட்டதால் கதிரவன் கொடுமை அதிகமாகி பெரும் உஷ்ணக்காற்று கடற்கரையில் வீசிக்கொண்டிருந்தது. அந்த உஷ்ணக்காற்றையும் தகிக்கும் மணலையும் லட்சியம் செய்யாத கொள்ளையர் ஆங்காங்கு கும்பல் கூடி இளைய பல்லவனையும் அந்த பெரும் மரப்பெட்டிகளையும் வியப்புடன் கவனித்து கொண்டிருந்தார்கள். அந்த பெரும் மரப்பெட்டிகளையும் அதன் பலமான இரும்பு தாள்களையும் பார்த்ததும் பெட்டிகளில் இருப்பது என்னவென்பதை புரிந்து கொண்ட கொள்ளையர் இளைய பல்லவனின் செய்கைக்கு காரணம் தெரியாமல் விழித்தனர். கப்பலில் இருந்த அத்தனை செல்வத்தையும் இளைய பல்லவன் கோட்டை மாளிகைக்குள் கொண்டு செல்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட கொள்ளையர் பலவர்மனின் கையில் சிக்கும் அந்த பெட்டிகள் மீண்டும் இளைய பல்லவனின் மரக்களத்துக்கு திரும்பாதென்பதை உணர்ந்து, இத்தனை செல்வத்தையும் ஏன் பறிகொடுக்கிறான் இவன் என்று எண்ணி பரிதாபத்துடன் படைத்தலைவனையும் பெட்டிகளையும் பார்த்தார்கள். பெட்டிகளுக்குள் அடைபட்டிருந்த செல்வம் அவர்களுடைய எண்ணத்தில் பெரும் புரட்சியை விளைவித்தது. முதல் நாள் நிகழ்ச்சிகளையும் கடற்கரை சாலை சம்பவங்களையும் அவர்கள் அடியோடு மறந்தார்கள். பதக்குகளை மறந்தார்கள், பயத்தையும் மறந்தார்கள். பெட்டிகளில் அடங்கிய பெரும் பொருள் பேராசை பிடித்த கொள்ளையர் மனத்தில் வேறெந்த உணர்ச்சியும் நில்லாது விரட்டிவிடவே பெரும் கூச்சலுடன் அவர்கள் அந்த பெட்டிகளை தொடர்ந்து சென்றார்கள். தன்னையும் பெட்டிகளையும் கொள்ளையர் தொடர்ந்து வருவதை கவனித்தும் கவனிக்காதவன் போலவே வெகு வேகமாக நடந்து சென்ற படைத்தலைவன் கோட்டைக்குள் நுழைந்து பலவர்மன் மாளிகையின் முன்புறத்தை அடைந்தான். மாளிகையை அவன் அடையும் முன்பே அவனை தொடர்ந்து வந்த கூட்டம் அளவுக்கு மீறி பெருகிவிட்டது. கூட வந்த கொள்ளையருடன் அக்ஷயமுனை நகரவாசிகளும் கூடிக்கொண்டதால் இளைய பல்லவனை தொடர்ந்து பெரும் புரட்சி கூட்டம் வருவதை போல் இருந்ததை மாளிகை சாளரத்தின் மூலம் கவனித்த பலவர்மன்
ஓரளவு சினத்துக்கும் பயத்துக்கும் குழப்பத்துக்கும் உள்ளானான். அந்த குழப்பம், பயம், சினம் இவற்றுடன் திடுதிடுவென்று மாளிகை வாயிலை அடைந்த பலவர்மன் அங்கிருந்த நிலைமையை கவனித்தான். நிலைமை தனக்கு எதிராக பெரிதும் உருவெடுத்து விட்டதாக புரிந்து கொண்டதால் மிகவும் கலங்கவும் செய்தான். கூறிய அறிவு படைத்த பலவர்மன் இளைய பல்லவன் எந்த யோசனையுடன் பெட்டிகளை கொண்டு வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டதால் உள்ளூர திகிலும் அடைந்தான். அந்த திகிலை உச்சநிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு நூதன பணியில் அடுத்த வினாடி இறங்கினான் இளைய பல்லவன். அந்த பணி பலவர்மன் திட்டங்களை வினாடி நேரத்தில் சுக்கலாக உடைத்தெறிந்தது. இளைய பல்லவனின் பிடியில் தான் பலமாக சிக்கிக்கொண்டு விட்டதை உணர்ந்த பலவர்மன் இளைய பல்லவனை சுடும் விழிகளால் நோக்கினான். இளைய பல்லவன் முகத்தில் எந்தவித கலவரமோ குழப்பமோ இல்லை. அவன் உதடுகளில் இகழ்ச்சி புன்முறுவல் தவழ்ந்து கிடந்தது. தங்கள் அடிமையின் காணிக்கை இதோ என்று மரப்பெட்டிகளை சுட்டிக்காட்டிய அவன் சொற்களிலும் இந்த இகழ்ச்சி பூரணமாக மண்டிக் கிடந்தது. பலவர்மன் கண்ணெதிரே அந்த 6 பெட்டிகளில் ஒன்று பெரிதாக காட்சியளித்தது. அது நிதிப்பெட்டியா அல்லது தன்னை கவிழ்க்க வந்த சதிப்பெட்டியா என்று ஊகிக்க முடியவில்லை பலவர்மனுக்கு. அத்தியாயம் 31 நிறைவடைந்தது. அத்தியாயம் 32 வணங்காத தலை இணங்காத குரல். வெளியே பெரும் புரட்சி கூட்டம் போல் வந்து கொண்டிருந்த கொள்ளையர் குழாத்தையும் நகர மக்கள் கும்பலையும் இளைய பல்லவன் தனது மாலுமிகள் தலையில் தூக்கி வந்த 6 பெட்டிகளையும் மாளிகை சாளரத்தின் மூலமே கவனித்து விட்டதால் வெகு வேகமாக மாளிகை வாயிலை அடைந்த அக்ஷயமுனை கோட்டை தலைவரான பலவர்மன் தன் காலடியில் இறக்கப்பட்ட அந்த 6 பெட்டிகளும் பெரும் நிதி பெட்டிகள் என்பதை அறிந்ததும் தனது திட்டங்கள் அனைத்தையும் இளைய பல்லவன் சுக்கலாக உடைத்தெறிந்து விட்டதை உணர்ந்து அந்த 6ம் நிதி பெட்டிகளா அல்லது தன்னை கவிழ்க்க வந்த சதிப்பெட்டிகளா என்பதை அறிய முடியாமல் கலங்கினான் என்றால் அதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. அந்த காரணத்தின் ஆரம்ப பலனும் உடனே கிடைக்கும்படியான செயலில் இளைய பல்லவனும் அடுத்த வினாடி இறங்கிவிடவே தன்னை விட பல மடங்கு அதிக புத்தி கூர்மையும் தந்திரமும் படைத்த மனிதனை தான் சமாளிக்க வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்ட பலவர்மன் உள்ளூர கலங்கினாலும் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்வதில் பெரும் திறமை படைத்தவன் ஆதலால் முகத்தில் ஓரளவு மகிழ்ச்சிக்குரியையே சில வினாடிகளுக்குள் தவள விட்டு கொண்டான். மாளிகை வாயிலுக்கு பலவர்மன் வந்ததுமே அவன் காலடியில் நிதிப்பெட்டிகளை இறக்கச் சொல்லி மாலுமிகளுக்கு கட்டளையிட்ட இளைய பல்லவன் பலவர்மன் முகத்தில் ஆரம்பத்தில் இருந்த குழப்பத்தையும் பிறகு நிலவிய மகிழ்ச்சி சாயையும் கடைக்கண்ணாலேயே கவனித்து உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்வதில் பலவர்மனுக்கு இருந்த ஆற்றலை பற்றி உள்ளூர வியந்து கொண்டதன்றி அந்த ஆற்றல் வெளியே சொற்களின் மூலம் பிரதிபலிக்க இடம் கொடாமல் திறவுங்கள் பெட்டிகளை என்று தனது மாலுமிகளுக்கு உத்தரவும் இட்டான். அவன உத்தரவுப்படி சரையலென பெட்டிகளின் மூடிகள் திறக்கப்பட்டதும் கூட்டத்திலே ஏற்பட்ட பெரும் மாறுதலையும் இளைய பல்லவன் கவனிக்கவே செய்தானாகையால் எதிர்பார்த்தது முடிந்துவிட்டது என்ற காரணத்தால் உள்ளே உவகையும் கொண்டான். மனிதர்களின் எண்ணங்களை எடை போடுவதில் நிகரற்ற வல்லமை படைத்த இளைய பல்லவன் பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்ற தமிழ் பழமொழி எத்தனை உண்மையானது என்பதை எண்ணி எண்ணி உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். மூடிகள் திறக்கப்பட்ட 6 பெட்டிகளுக்குள்ளிருந்தும் மேல் நோக்கி விழித்த பெரும் செல்வத்தை கண்ட கொள்ளையர் கூட்டமும் நகர மக்கள் கும்பலும் நீண்ட நேரம் திகைத்தே நின்றனர். அவர்கள் ஆயுளில் கண்டிராத செல்வம், பல வகை நகைகள், பல வகை நவமணிகள், பல வகை நாணயங்கள், ஏதேதோ பண்டங்கள், பாத்திரங்கள் இவை அனைத்தும் கண்ணுக்கெதிரே மின்னியதும் பெரும் பிரமையை அடைந்தது கூட்டம். விழித்த கண்கள் விழித்தபடி நின்றன. திறந்த வாய்கள் திறந்தபடி இருந்தன. கை கால்கள் கூட அசைவற்று சில வினாடிகள் ஸ்தம்பித்து விட்டன. ஏதோ அணுகத்தகாத பெரும் புதையலை கண்டு பயப்படுபவர்கள் போல் அருகில் நின்ற கொள்ளையர் கடைசியில் சற்று பின்னும் அடைந்தனர். 6 பெட்டிகளில் ஒன்றில் தங்க நாணயங்களும் வெள்ளி நாணயங்களும் கலந்து வழிந்தன. இன்னொன்றில் வைர, கோமேதக, நீல வைடூரிய மாணிக்கங்களும் அவை பதிக்கப்பட்ட பற்பல ஆபரணங்களும் நிரம்பி நின்றன. மற்றொரு பெட்டியில் மன்னர் மாளிகைகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பற்பலவித தங்க வெள்ளி பாத்திரங்கள் காட்சியளித்தன. இன்னொரு பெட்டி பட்டுகளாலும் பீதாபரங்களாலும் நானாவித வண்ணச் சேலைகளாலும் நிரம்பி கிடந்தன. கடைசி 2 பெட்டிகளில் வாள்கள், குறுவாள்கள், கேடயங்கள் இவைதான் இருந்தனவென்றாலும் ஒவ்வொரு குறுவாள் பிடியிலும் வாள் பிடியிலும் கேடய சக்கரங்களிலும் பதிக்கப்பட்டிருந்த மணிகளும் செய்யப்பட்டிருந்த வேலைப்பாடுகளும் அவை ஒவ்வொன்றும் மன்னர்கள் அரண்மனையிலும் மந்திரிகள் படைத்தலைவர் இல்லங்களிலும் இருக்கத்தக்கவை என்பதை சந்தேகமற தெரிந்தது.
அந்த பெட்டிகள் தந்த காட்சியைக் கண்டு அதிர்ச்சியுற்று நின்றது எதிரே இருந்த கும்பல் மட்டுமல்ல, அக்ஷயமுனை கோட்டை தலைவரான பலவர்மனும் அச்சமுற்று அவற்றை நோக்கினான். எதிரே வாயை பிளந்து கொண்டு நின்ற கொள்ளையரை மரக்கலங்களில் அனுப்பி பல நாள்களாக தான் கடலில் சம்பாதித்த கொள்ளை பொருட்களை விட 10 மடங்கு அதிக மதிப்பு பெற்ற பெரும் செல்வம் தன் கண்முன்னே விரிந்ததும் அச்சம் அவன் இதயத்தில் எழுந்ததற்கு காரணங்கள் 2 இருந்தன. ஒன்று, அபரிமித செல்வம் தன் கண்முன்னே எழுந்தது. இன்னொன்று, அந்த செல்வத்தை கொள்ளையரும் மற்றோரும் கண்டதால் தன் திட்டத்தில் ஏற்பட்ட பெரும் தோல்வி. எதிரே வாயை பிளந்து கொண்டு பிரமித்து நின்ற கொள்ளையர் இனி எந்த காரணத்தை முன்னிட்டும் இளைய பல்லவனுக்கு எதிராக திரும்ப மாட்டார்கள் என்பதை தனது ஒரே பார்வையால் தீர்மானித்து கொண்ட பலவர்மன் தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் இளைய பல்லவன் தனது பிடியில் சிக்குவதற்கு பதில் தான் இளைய பல்லவன் பிடியில் சிக்க வேண்டி இருக்கும் என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டான். நிதி பெட்டிகளை கொண்டு வந்ததற்கும் மாளிகை வாயிலில் அந்த கூட்டத்திற்கு முன்னால் அவற்றை இளைய வல்லவன் திறந்து காட்டியதற்கும் காரணம் கொள்ளையரையும் நகரத்தாரையும் பிரமிக்க அடித்து தன் வசப்படுத்தி கொள்ளவே என்பதையும் பலவர்மன் உணர்ந்து கொண்டான். முதல் நாள் நாட்டியத்திற்கு முன்பாக சீலைகளையும் ஆபரணங்களையும் கொள்ளையருக்கும் அவன் துணைவிகளுக்கும் பரிசளித்ததிலிருந்து அவனிடம் பெரும் பிரமை கொண்டிருந்த கொள்ளையர் நாட்டியத்திற்கு பிறகு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளாலும் பூர்வ குடிகளிலும் உள்ள கிளியாலும் சிறிது மாறுபட்டிருந்தாலும் மஞ்சள் அழகியும் இளைய பல்லவனும் தனித்திருந்ததை சுட்டிக்காட்டி படைத்தலைவன் நடத்தையிலும் உண்மை எண்ணத்திலும் அவர்களுக்கு தான் சற்று சந்தேகத்தை விளைவித்திருந்தாலும் அந்த கிளி சந்தேகம் அனைத்தும் பணத்தை காண்ட மாத்திரத்தில் பறந்து விட்டதென்பது அவர்களின் முகபாவத்தில் தெள்ளென விளங்கியதையும் கண்டான் பலவர்மன். அப்படி கண்டதால் தன் செல்வாக்கு பெரிதும் மங்கிவிட்டதையும் இளைய பல்லவன் மதிப்பு அவர்களிடம் ஓங்கிவிட்டதையும் கூட புரிந்து கொண்டு மனிதர்களை மாற்றுவதில் செல்வத்துக்குள்ள திறமையை கண்டு உள்ளூர வியக்கவும் செய்தான். அந்த வியப்பை மேலும் உயர்த்த இளைய பல்லவன் பலவர்மனை நோக்கி, கோட்டையின் காவலரே, அகூதாவிடம் ஓராண்டு உபதலைவனாயிருந்த நான் சம்பாதித்த செல்வம் இது. சரியாக மதிப்பீடு செய்பவர்கள் மட்டும் இங்கு இருந்தால் இதை கொண்டு ஒரு பெரும் அரசை விலைக்கு வாங்கலாம் என்பதை உணர்த்துவார்கள். அப்படி மதிப்பீடு செய்ய இங்கு யாரும் இல்லை என்றால் இதோ இருக்கும் எங்கள் நாட்டு கூலவாணிகன் சேந்தன் அவற்றின் மதிப்பை கூறுவான் என்று சொன்னான். அப்படி சொல்லிக்கொண்டே அந்த பெட்டிகளில் ஒன்றிலிருந்து ஒரு பெரும் மாணிக்கத்தை எடுத்து தன் கட்டை விரலாலும் ஆள்காட்டி விரலாலும் அதை சூரிய வெளிச்சத்தில் பளபளக்க விட்டு அது எழுப்பிய செங்கதிர்களை அனைவருக்கும் காட்டிக்கொண்டே, சேந்தா, இந்த மாணிக்கம் என்ன பெருமானம் உள்ளது என்று வினவினான். சேந்தனின் ஆராய்ச்சி கண்கள் அந்த மாணிக்கத்தை பயபக்தியுடன் பார்த்தன. ஸ்ரீவிஜயத்தின் தங்க நாணயங்களில் 5000 நாணயங்கள் பெறும் என்றான் அவன் சில வினாடிகளின் ஆராய்ச்சி பார்வைக்கு பிறகு. இளைய பல்லவன் ஏதோ வித்தை காட்டுபவன் போல் அந்த கல்லை நாற்புறமும் காட்டிக்கொண்டு கொள்ளையரை நோக்கி, இதுபோல சுமார் 1000 கற்கள் இந்த பெட்டியில் இருக்கின்றன, தவிர ஏராளமான நகைகள் இருக்கின்றன என்று கூறிவிட்டு மிக அலட்சியமாக அந்த மாணிக்கத்தை பெட்டியில் விட்டு எறிந்தான். பிறகு மற்றொரு பெட்டியை சுட்டிக்காட்டி, இதிலுள்ள தங்க பாத்திரங்களை ஸ்ரீவிஜய நகரத்தின் கடைத்தெருவில் வெளிநாட்டவருக்கு விலை கூறினால் கிடைக்கும் பணத்தை கொண்டு அக்ஷயமுனை கோட்டையை காக்க இப்பொழுது இருப்பது போல் 2 மடங்கு படகை திரட்டலாம். ஆனால் அது என் உத்தேசம் அல்ல என்று மேலும் ஏதோ இருக்கிறதென்பதை ஊகத்துக்கு விட்டுவிட்டு பேச்சை பாதியில் நிறுத்தினான். அதுவரை கூட்டத்தை பற்றி நின்ற பிரமை மெல்ல மெல்ல விலகியது. அவ்வளவு பெரும் செல்வத்தை இளைய பல்லவன் என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறான் என்பதில் எண்ணம் போகவே கூட்டத்தில் இருந்தவர்கள் கசமுசவென்று ஏதோ பேசத் துவங்கினார்கள். குளத்தில் சிறுகள் வீசப்பட்டதும் மெல்லத் துவங்கும் ஓர் அலை பல அலைகளை கிளப்பி விடுவது போல் சலசலப்பு அதிகமாக கூட்டத்தில் ஏற்படத் தொடங்கியதன்றி சில வினாடிகளில் கேள்விகளும் சற்று பலமாகவே எழுந்தன. இத்தனை நகைகளையும் பொன் நாணயங்களையும் என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்டான் கொள்ளையரில் மிக உயரமாக நின்ற யவனன் ஒருவன். இவற்றை இருக்க வேண்டிய இடத்தில் வைத்து செய்ய வேண்டிய பணிக்கு உபயோகப்படுத்துவதாக உத்தேசம் என்றான் இளைய பல்லவன் அந்த யவனன் மீது கண்களை திருப்பி. இருக்க வேண்டிய இடம் எது? செய்ய வேண்டிய பணி எது? கொள்ளையர் கூட்டத்தில் நின்ற அரபு நாட்டான் ஒருவன் இந்த கேள்வியை வீசினான். இருக்க வேண்டிய இடம் கோட்டை தலைவனின் மாளிகையில் உள்ள பொக்கிஷ அறை. செய்ய வேண்டிய பணி இந்த கோட்டையில் உள்ள மக்களை காப்பது என்று இளைய பல்லவன் கூறினான் அந்த அராபியனை நோக்கி. செய்ய வேண்டிய பணி இந்த கோட்டை மக்களை பாதுகாப்பதானால் படை திரட்ட வேண்டும். அதைத்தான் நீங்கள் செய்ய உத்தேசிக்கவில்லையே என்று சந்தேகம் கிளப்பினான் சீனன் ஒருவன்.
ஆம், 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 பின் என்ன செய்ய உத்தேசம் என்று பல குரல்கள் கிளம்பின. இளைய பல்லவன் அவர்களை சுற்றி தன் கண்களை ஓடவிட்டான். படை எதற்காக திரட்ட வேண்டும்? இந்த கோட்டையில் எத்தனை காவல் வீரர்கள் இருக்கிறார்கள் என்று வினவினான், குரலில் ஏதோ ஒரு புது அர்த்தம் தொனிக்கும் முறையில். 2000 பேர்தான் இருக்கிறார்கள் என்றான் நகர மக்கள் கூட்டத்திலிருந்து முன்னணிக்கு வந்த ஒருவன். அவனை கூர்ந்து நோக்கிய இளைய பல்லவன், நகர மக்களாகிய உங்கள் தொகை எவ்வளவு என்று வினவினான். அதிகமில்லை, சுமார் 1000 குடும்பங்கள் தான் உண்டு என்றான் அந்த குடிமகன். அவற்றில் சுமார் 500 பேர் போருக்கு தேரமாட்டார்கள்? தேறுவார்கள். ஆனால் என்ன ஆனால்? போர் பயிற்சி இல்லையே அவர்களுக்கு. இதை கேட்டதும் இளைய பல்லவன் ஆச்சரியம் ததும்பும் விழிகளை பலவர்மன் மீது திருப்பி, இது உண்மையா கோட்டை தலைவரே என்று வினவினான். எதற்காக அந்த கேள்வியை இளைய பல்லவன் அத்தனை பேர் முன்னிலையில் தன்னை கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்டதால் உள்ளூர கோபத்தால் கொந்தளித்த பலவர்மன் உணர்ச்சிகளை வெளிக்கு காட்டாமலே ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தான். இளைய பல்லவன் முகத்தில் ஆச்சரிய ரேகை பலமாக படர்ந்தது. என்ன விந்தை இது! ஸ்ரீவிஜய தலைநகரத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது இந்த கோட்டை. பின்னால் உள்ள காட்டை தாண்டி நெடுந்தூரம் சென்றால்தான் நாகரீகத்தையும் பெருநகரங்களையும் கண்ணால் பார்க்கலாம். இங்கோ சதா பூர்வ குடிகளை பற்றி பயமும் இருக்கிறது. இத்தனை இருக்கையில் நகர மக்களை போர் பயிற்சியின்றி எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்று வியப்பு பெரிதும் குரலில் மண்ட பலவர்மனை நோக்கி வினவிய இளைய பல்லவன் மீண்டும் கூட்டத்தை நோக்கி திரும்பி, ஆட்களின் தொகையால் மட்டும் ஒரு நகரம் பாதுகாக்கப்படுவதில்லை. அவர்கள் துணிவு, எச்சரிக்கை இவற்றாலேயே காக்கப்படுகிறது. இந்த கோட்டையின் 2000 வீரர்களையும் நீங்கள் கூறும் 500 பெருமக்களையும் திரட்டி சரியான போர் முறைகளையும் பாதுகாப்பு முறைகளையும் சொல்லிக் கொடுத்தால் இந்த கோட்டையை பெரும் சைனியங்களிடமிருந்தும் பாதுகாக்கலாம். உள்ளே 2500 பேர், வெளியே கடற்கரையில் குடிசை போட்டு தங்கியுள்ள இந்த 1000 கொள்ளையர் அனைவரையும் ஒன்று கூட்டினால் பதக்குகளாகட்டும் சூழுக்களாகட்டும் என்ன செய்ய முடியும்? இங்கு தேவை ஆள்பலமல்ல. ஆள்பலம் இருக்கிறது. சரியான ஆயுதங்கள் தேவை, பயிற்சி தேவை. பயிற்சி பெற்றவர்களை நடத்த படைத்தலைவன் தேவை, துணிவு தேவை, எதையும் சாதிக்க பணம் தேவை. அது இதோ இருக்கிறது என்று மீண்டும் பெட்டிகளை சுட்டி காட்டினான். மீண்டும் கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. எல்லோரும் ஏக காலத்தில் பேச முற்பட்டதால் ஓரளவு குழப்பமும் ஏற்பட்டது. அந்த குழப்பத்தின் ஒளிகளுக்கு மேல் எழுந்தது இளைய பல்லவன் குரல். சொல்வதை அமைதியுடன் கேளுங்கள். இந்த அக்ஷய முனைக்கு காரணத்துடன் வந்தேன். இந்த கோட்டையின் பலத்தை பற்றியும் பலவர்மனின் திறமையை பற்றியும் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே அத்தகைய ஒரு சிறந்த தளபதியின் கீழ் எனது வாழ்வை வளப்படுத்தி கொள்ள தீர்மானித்தேன். இங்குள்ள கொள்ளையரை பற்றியும் கேள்விப்பட்டேன். அவர்கள் செல்வம் பறிபோவது, பூர்வக்குடியால் ஏற்படும் அட்டகாசம், அதனால் வருஷா வருஷம் நடக்கும் கொலைகள் அனைத்தையும் கேள்விப்பட்டேன். இங்கு கொலைகள் விழாமல் தடுத்து இந்த தளத்தை இங்குள்ள மக்களை கொண்டு பலப்படுத்த முடியுமானால், திரைக்கடலோடும் கொள்ளையர் படை சரியான கடற்படையாக மாற்றப்படுமானால் இங்கு செல்வமும் அமைதியும் கொழிக்கும் என்று தீர்மானித்தேன். நிலத்திலும் நீரிலும் இது ஸ்ரீவிஜயத்தின் பெரும் பாதுகாப்பாக அமையும் என்பதையும் முடிவு செய்தேன். என் எண்ணங்களை நிறைவேற்றவே இங்கு வந்தேன். முதலில் கடற்கரையில் கொள்ளையர் மத்தியில் குடிசையிட்டு உறையவும் என் மரக்கலத்தை செப்பனிடவும் எண்ணினேன். ஆனால் நிகழ்ச்சிகள் என் எண்ணங்களை அதிதுரிதமாக மாற்றிவிட்டன. விதியின் கரங்கள் என்னை உங்கள் கோட்டைக்குள் பிடித்து தள்ளின. ஆகவே நான் சம்பாதித்த முழு செல்வத்தை உங்கள் நலனுக்கும் இந்த கோட்டையின் நலனுக்கும் செலவிட முடிவு செய்தே இந்த பெட்டிகளை இங்கு கொண்டு வந்தேன். உங்களுக்காக இந்த 6 பெட்டிகளையும் பலவர்மனிடம் ஒப்படைக்கிறேன் என்று சற்று நிறுத்திய இளைய பல்லவனின் பேச்சு கூட்டத்தின் பெரும் கூச்சலில் மூழ்கியது. கூச்சலை கையமர்த்திவிட்டு இளைய பல்லவன், ஆனால் ஒரு நிபந்தனை என்றான். என்ன நிபந்தனை? உணர்ச்சிகளை வெளிக்கு காட்டி முதலாக கோபத்துடன் கேட்டான் பலவர்மன். இதோ இந்த சேந்தன் உங்கள் பொக்கிஷத்தில் அதிகாரியாயிருப்பான் என்று இளைய பல்லவன் சேந்தனை சுட்டி காட்டினான். இப்பொழுது என்னிடமுள்ள பொக்கிஷ அதிகாரிக்கென்ன என்றான் பலவர்மன் கோபத்துடன். உங்கள் பொக்கிஷ அதிகாரி இதுவரை பணத்தை சேர்த்து வந்தான், இவன் செலவிடுவான் என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன்.
அவ்வளவு ஊதாரியா? ஊதாரியா? சேந்தனா? ஒரு காலம் இல்லை. பணத்தில் மிகவும் கெட்டி. ஆனால் பூட்டி வைப்பவன் அல்ல. அதை உபயோகிக்கும் முறை இவனுக்கு தெரியும். ஆயுதங்களை தயாரிக்கவும் கோட்டையை பாதுகாக்கவும் இவன் இந்த பணத்தை இங்குள்ள மக்களுக்கே செலவழிப்பான். இளைய பல்லவரே, நீர் சொல்வது விளங்குகிறது எனக்கு. உங்கள் கையால் பொக்கிஷத்தை வசப்படுத்திக் கொள்வான். நீங்கள் கோட்டை காவல் பொறுப்பை ஏற்பேன். எல்லாம் உங்கள் திட்டப்படிதான் நடக்கிறது. என் திட்டமா? பலவர்மன் கேள்வி உக்கிரத்துடன் எழுந்தது. ஆம், உங்கள் திட்டம்தான். நடன நிகழ்ச்சியால் பதக்குகள் சூழுக்கள் பகை உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. கோட்டை மக்களை காக்க உங்கள் வீரர்களால் முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையால் என்னை உங்கள் வலையில் சிக்க வைக்க முயன்றீர்கள். அதற்காக ஏதும் அறியாத உங்கள் மகளையும் என்னையும் கொள்ளையருக்கு சுட்டிக்காட்டி சாட்சியம் சேகரித்தீர்கள். உங்களுக்கு ஏன் அத்தனை கஷ்டம்? அத்தனை பொறுப்பையும் நானே ஏற்கிறேன். பெரும் கோட்டைகளை பாதுகாத்தும் எனக்கு பழக்கம் உண்டு, தகர்த்தும் எனக்கு பழக்கம் உண்டு என்று பலவர்மனை நோக்கி கூறிய இளைய பல்லவன் கொள்ளையரை நோக்கி, உங்களுக்கு சம்மதம் தானே என்று வினவினான். சம்மதம், சம்மதம், சம்மதம் என்று கொள்ளையரிடமிருந்து மட்டுமின்றி நகர மக்களிடமிருந்தும் குரல்கள் கிளம்பி வானை பிளந்தன. பலவர்மன் உள்ளம் பெரும் எரிமலையாகிக் கொண்டிருந்தது. இளைய பல்லவன் கூறிய திட்டம் தான் வகுத்த திட்டம்தான் என்றாலும், பெண்ணை மணக்க கட்டாயம் செய்து கோட்டை பாதுகாப்பையும் அவனிடம் ஒப்படைக்க தான் திட்டம் வகுத்தது உண்மைதான் என்றாலும், அந்த திட்டத்தில் இளைய பல்லவன் அத்தனை வலுவில் வந்து வேண்டுமென்று விழுந்ததன் காரணம் புரியவில்லை பலவர்மனுக்கு. பாலூர் பெருந்துறையில் காஞ்சனாதேவிக்கும் இளைய பல்லவனுக்கும் ஏற்பட்ட உறவை பற்றி வந்த வதந்திகளை அறிந்திருந்த பலவர்மன் அத்தனை எளிதில் மஞ்சள் இளகியை மணக்க இளைய பல்லவன் ஒப்புவான் என்பதை எதிர்பார்க்கவில்லை. கலிங்கத்தின் படைபலத்தை அழிக்க வந்ததாகவும் அதற்காகவே கடற்படை திரட்ட தன் உத்தேசம் என்றும் தன்னிடம் நேரடியாக அறிவித்த இளைய பல்லவன் மறுநாளே கலிங்கத்துடன் நட்பு கொண்டு சோழரிடம் தீரா பகைமையுள்ள ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யபதியின் கோட்டை தளபதியிடம் பணிபுரிய ஏன் தீர்மானித்தான் என்பது விளங்கவில்லை பலவர்மனுக்கு. ஒன்று மட்டும் விளங்கியது அவனுக்கு. ஏதோ பெரும் சூது இளைய பல்லவன் போக்கின் அடிப்படையாக அமைந்துள்ளது என்பதை மட்டும் புரிந்து கொண்டான் பலவர்மன். அது என்ன என்பதை உடனே அறிந்து கொள்ள முடியாததால் பொறுத்து பார்க்க முடிவு செய்தான். ஆகவே இளைய பல்லவன் மேற்கொண்டு செய்ய முயன்ற எதையும் அவன் தடை செய்யவில்லை. கோட்டையை பாதுகாப்பதாக இளைய பல்லவன் அந்த கூட்டத்துக்கு உறுதி கூறிவிட்டு நிதி பெட்டிகளை மாளிகைக்குள் எடுத்துச் செல்ல தன் மாலுமிகளுக்கு உத்தரவிட்டதையும் அவன் தடை செய்யவில்லை. மாளிகை தளத்தில் கடற்கரையையும் பக்கிட் பாரிசானின் மலையையும் நோக்கி இருந்த இருவாசல் அறையை படைத்தலைவன் ஆக்கிரமித்து கொண்டதையும் அவன் தடை செய்யவில்லை. அடுத்த 3 நாள்களில் கோட்டை பாதுகாப்பில் நடந்த மாறுதல்களையும் அவன் தடுக்கவில்லை. ஆனால் இளைய பல்லவன் நடவடிக்கை ஒவ்வொன்றையும் அவன் ஒற்றர்களால் கவனித்து வந்தான். சுமார் 1 வாரம் கழிந்தது. அந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் எதையோ எதிர்பார்த்து கொண்டு நள்ளிரவு வரை விழித்து கொண்டே அவன் உட்கார்ந்திருந்தான். வாரம் முடிவடையும் நாள் அது. அந்த நாளிரவில் அவன் எதிர்பார்த்தது நடந்தது. நள்ளிரவு வந்ததும் 2 கோட்டான்கள் தூரத்திலிருந்து பலமாக கூவின. அதை கேட்டதும் பலவர்மன் தன் மஞ்சத்திலிருந்து எழுந்து பெரும் போர்வை ஒன்றால் தன் தலைக்கு முக்காடிட்டு உடலையும் போர்த்தி கொண்டு மாளிகையின் பின்புறம் சென்றான். அங்கிருந்த மரத்தின் நிழலில் 2 நின்றிருந்தனர். அவர்களில் ஒருவன் பலவர்மனுக்கு தலை வணங்கினான். மற்றொருவன் வணங்காத தலையுடனும் அலட்சியமும் கோபமும் நிரம்பிய பார்வையுடனும் நின்றிருந்தான். பலவர்மனை கண்டதும் பலவர்மன் கருத்துக்கு சற்றும் இணங்காத குரலில் சொற்களும் அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்தன. அத்தியாயம் 32 நிறைவுற்றது.